தமயந்தி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் சார் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம தமயந்தி வந்து ரொம்ப பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மேடி வந்து கேஷுவலாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட மெஸ்ஸு சாப்பாடெலாம் வந்து சாப்பிட்ணுன்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. சூப்பராக வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்லாம் அட்டகாசமாக சமைப்பீங்களாமே அப்படின்னு சொல்லும்போது, இவங்க என்ன நம்மளை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க, சும்மா சொல்கிறாங்களா உண்மையாக சொல்கிறாங்களா ஒன்றுமே புரியலன்னு தம்பி வேறு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பட்டமாக இருக்காங்க. ஏங்க நான் சும்மாலாம் சொல்லலைங்க, உங்கள் கலாய்க்கலைங்க. ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுனா எனக்கு அம்புட்டு பிடிக்குங்க. இந்த காலத்தில் ட்ரெடிஷ்னல் ஃபுட்லாம் உங்களுக்கு செய்ய ஈஸியாக வருதுன்னா எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா, எங்கள் அம்மா தாங்க சொல்லிக் கொடுத்தாங்கங்கிற மாதிரி சொல்லும்போது, ஒரு வில்லி வராங்க. அவங்களும் வந்து கண்டஸ்டன்ட் தான். அவங்களுக்கு சரியாக வந்து தமயந்தி வந்து மூஞ்சி கொடுத்து கூட பேச வந்து தெரில. மேடி வந்து தமயந்தி இன்ட்ரோ பண்ணி வைக்கலான்னு இருக்கிறப்ப, ஓ அந்த ரூ. 20 சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்களே அவ்வளோதானான்னு சொல்லி சீப்பாக வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க இப்படி நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மேடியும் அந்த இடத்துல தமயந்தி நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃப்ரண்ட் ரோவில் வந்து நின்றுட்டாங்க நம்ம தமயந்தி. உடனே வந்து அந்த வில்லி வந்து பேசுகிறாங்க, ஏய் நீ எல்லாம் எதுக்கு இங்கே நிற்கிற, நீ என்ன அழகாவாக இருக்க பார்க்க, கேமரா ஆங்கிளுக்கு இங்கே நின்னாதான் அழகாக இருக்கும், அப்படி இருக்கும்போது நீ பின்னாடி போ அப்படின்னு சொல்லி அடித்து துரத்தாத குறையாக வந்து பண்ணுறாங்க. இதுவும் மேடி வந்து நோட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த வில்லி வந்து கண்ணாமுன்னான்னு மனசுலேயும் வந்து வறுத்தெடுக்கிறாங்க மேடி. பாவம் தமயந்தி அவங்களே பாட்டமாக இருக்காங்க, இப்போ இப்படி வேற சொல்லிட்டு இருக்காங்களேங்கிற மாதிரி வருத்தத்தின் உச்சத்தில் இருக்காங்க மேடியும் நம்ம தமயந்தி. அந்த இடத்துல நலன் சார் எங்க, இந்த காம்படிஷனோட சீஃப்னா அது நம்ம நலன் தான். அவரை அடிச்சுக்க ஆள் இல்லை. எப்படி இருந்தாலும் ஃபைனல் வந்து இவர் போயிடுவாப்புல. இவரை யார் ஜெயிக்க போகிறீங்க, யார் அந்த பட்டத்தை வந்து கைப்பற்ற போகிறீங்க, நலனை ஜெயிக்கிறது அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயம் இல்லைன்னு சொன்னோன்னே எல்லோரும் வந்து நலனுக்கு வந்து, சார் நீங்கள் எங்கே நிற்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அங்கே வந்து நில்லுங்க சார், உங்கள் கூட நாங்கள் காம்படிஷனில் வந்து கலந்துக்கிறதே பெரிய விஷயமா வந்து நாங்கள் நினைக்கிறோங்கிற மாதிரி எல்லோரும் வழி விட்டு நின்று நலனுக்கு வந்து கைக்கு தட்டி என்கரேஜ் பண்ணி கைக்கெலாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அந்த இடத்துல தமயந்தி. என்ன கில்லிகிரியாக நினச்சி தூக்கி போடுறீங்க, ஆனால் நலனை மட்டும் தலையில் தூக்கி வச்சு தாங்குறீங்களேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு சின்னதாக வந்து கேம் வந்து விளாட போகிறோம். ஏன்னா சில பேர் வந்து பாட்டமாக இருக்கீங்க, அந்த பாட்டம் போகணும் தான், இந்த இடத்த சகஜமான முறையில் வந்து ஆக்கணும். அதனால தான் இங்கே சின்னதாக ஒரு கேம் வந்து விளாட போகிறோம், விளாட்லாமா அப்படின்னு சொல்லும்போது எல்லா கண்டஸ்டன்ஸும் அங்கே வந்து கூப்பிட்றாங்க. ஜட்ஜும் இந்த கேமில் வந்து கலந்துக்க போகிறாங்க. அப்போ தான் ஜட்ஜுன்னு பார்ப்பீங்க. இன்னொன்று அவங்கள பார்த்து பயப்படலாம் வேணாம், அவங்களும் உங்களோட ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த காம்பியர் வந்து பேசுகிறாங்க, சத்தியமா சவாலா, ஒருத்தவங்க ஒரு பாட்டில் வந்து சுற்றி விடுவாங்க, அது யார்கிட்ட வந்து நிற்கிதோ, எக்ஸாம்பிளுக்கு இங்கே பிரியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட அந்த பாட்டில் வந்து நிற்கிதுன்னா நாங்கள் வந்து கேள்வி கேட்போம், சத்தியமா. இன்னொன்று சவாலான், சத்தியம்னா நாங்கள் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லணும், சவால்னா நாங்கள் என்ன செய்ய சொல்கிறோமோ அது வந்து செய்யணும், அவ்வளோதான். எக்ஸாம்பிளுக்கு டான்ஸ் ஆட சொல்லலாம், பாட்டு பாட சொல்லலாம், அது மாதிரி ஃபன் கேம் தான், ஓகேங்களா அப்படின்னு சொல்லும்போது பாட்டில் வந்து சுற்றி விடுறாங்க. முதல்ல வந்து நலன்கிட்ட வந்து நிற்கிது அந்த பாட்டில். ஓகே, சத்தியமா சவாலா அப்படின்னு கேட்கும்போது 2 நிமிஷம் வந்து யோசிக்கிறாப்புல. சத்தியம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம நலனு ஒன்று அந்த வில்லி வந்து கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணு யார் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து தயங்குறாங்க. ஒன்று டாலர் எடுத்து வெளில காட்டலான்னு இருக்கிறப்ப தமயந்தி வந்து பார்க்குறாங்க. சரி டாலர்லாம் காட்ட வேணான்னு சொல்லிட்டு டாலரில் வச்சுட்டு, நான் வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணேன், அவள் தான் இன்னி வரைக்கும் என்னோட ஏஞ்சலாக இருக்கா, கனவு தேவதையாக இருக்கா, எல்லாமே அவள் தான், அவளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். நான் லவ் பண்ணுற பொண்ணும் அவள் மட்டும்தான். ஏன்னா சின்ன வயசில் என் உசுரை வந்து காப்பாற்றினான், அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கேங்கிற மாதிரி உச்சக்கட்ட ஹாப்பியில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம நலனு. அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து லைட்டாக வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம தமயந்தி திருப்பி பாட்டில் வந்து சுற்றி விட்றாங்க. சுற்றி விட்றப்ப நம்ம தமயந்தி கிட்ட வந்து கரெக்டாக நிற்கிது. சத்தியமா சவாலா, யோசிங்க. என்னங்க நீங்கள், இது நார்மல் கேம், இந்த கேம்லேயே வந்து பாட்டத்தின் உச்சத்தில் இருக்கீங்களே, ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சவாலுங்கிறாங்க. அப்போனா மேடியோட சேர்ந்து வந்து பிரியான்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொன்னோன்னே மேடி வந்து செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஓரமாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. நம்ம தமயந்தி மேடியும் நம்ம நலனும் சேர்ந்து வந்து டான்ஸ் ஆடும்போது நான் ஆட மாட்டேனான்னு சொல்லி அவங்களும் வந்து 4-5 ஸ்டெப் வந்து போட்டுட்ருக்காங்க. சரி விளாண்டதெல்லாம் போதும், இப்போ கேமுக்கு போகலாம். எல்லோரும் வந்து கேஷுவல் ஆகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக தமயந்தி நீங்கள் கேஷுவல் ஆகிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ சின்னதாக வந்து கேம் வந்து விளாட போகிறோம். ஒரு டைஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த டைஸ் தான் உங்களுக்கான டயத்தை வந்து சொல்ல போகுது. என்னடா அவன் லூசுத்தனமாக டைஸ் எடுத்துகிட்டு வந்து இது எப்படா டயத்தை வந்து சொல்ல போகுதுன்னா, ஏன்னா டைஸில் 1, 2, 3, 4ன்னு நம்பர் வந்து போட்டிருக்கோம்ல, அந்த நம்பருக்கு பதிலாக டைஸோட எல்லா கார்னர்லையும் வந்து 25, 15 அது மாதிரி எல்லா வெரைட்டியாக நம்பர் வந்து போட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து டைஸ் வந்து சுற்றி விடணும். சுற்றி விடுறப்ப ஒவ்வொரு நம்பர் காட்டும். அந்த நம்பருக்குள்ளே தான் உங்களுக்கான டைமிங் அலாரம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வச்சிருவோம். அந்த பஸ்ஸர் வந்து அலாரம் அடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் சமைச்சு முடிச்சிடணும். ஒருத்தவங்க ஒரு டைஸை வந்து சுற்றி விட்றாங்க. நலனுக்கு வந்து 22ன்னு வருது. இன்னொருத்தவங்க வில்லிக்கு வந்து 23ன்னு வந்துடுது. நம்ம தமயந்தி வந்து சுற்றும் போது கரெக்டாக வந்து 15ன்னு வந்துடுது. வாவ் தமயந்தி, உங்களுக்கு தான் மிகப்பெரிய வந்து கஷ்டமான டாஸ்கே இருக்குது. ஏன்னா இப்போ 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த டிஷ்ஷை வந்து
ரெடி பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஆல்ரெடி இவளுக்கு அரை மணி நேரம் வந்தாலே இவ வந்து ஜெயிக்க முடியாது, கஷ்டம். தாத்தா சொல்லி கொடுத்த டிஷ்ஷை வந்து 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணால் கூட அது எப்படி வரப்போகுது ஒன்று நினச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதுங்கிற மாதிரி நலன் வந்து இன்னமும் நம்ம தமயந்தி வந்து கேவலமாக தான் நினைக்கிறாங்க. அந்த வில்லியும் அப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் மேடி மட்டும் பேசுனாங்க, ஏங்க நம்மளா சாதிக்க வேண்டிய வயசில் ஏகப்பட்ட இதெல்லாம் சாதனையாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உங்களால் முடியாது நீங்களாம் சாதிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு இன்னொரு படி கஷ்டமான விஷயந்தான். ஆனால் முடியாத விஷயம் கிடையவே கிடையாது. நீங்கள் 15 நிமிஷம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும், என்னென்ன செஞ்சால் லேட் ஆகுங்கிற விஷயத்தை மட்டும் யூகமாக வந்து யோசிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த போட்டியில் வந்து ஜெயிக்க முடியும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சாங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் மட்டும்தாங்க எனக்கு ஆதரவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் தமயந்தி, சரியா? யார் எப்படி நடந்தாலும் நான் மற்றவங்கள மதிக்க வந்து நல்லாவே தெரியும், சரிங்களா? எங்கள் அம்மா அப்பா அப்படி தான் என்னை வந்து சொல்லி வந்து வளர்த்துருக்காங்க. மற்றவங்க மனசை வந்து காயப்படுத்தக்கூடாது. இங்கே சில பேர் வந்து உங்கள் மனசை வந்து காயப்படுத்தணுன்னே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நம்மளை பற்றி பிடிக்காதவங்களுக்கு நம்ம ஏன் அவங்களுக்கு பற்றி யோசிச்சு முக்கியத்துவம் கொடுக்கணும், சரிங்களா? உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த காம்படிஷனில் ஃபஸ்ட்டு ஆளாக நீங்கள் தான் செலக்ட் ஆக போறீங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல மேடி வந்து தமயந்திக்கு